வணக்கம் சொந்தங்களே. காலையில் எப்பயும் போல எழுந்திரிச்சேன். பாப்பாவை கொண்டு ஸ்கூலில் விட்டேன். ஸ்கூலில் விட்டு வந்து வரும்போது அப்படியே ஒரு அம்மன் கோவில், அந்த கோயிலில் போய் நல்ல திருப்தியை மனசார சாமி கும்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று நான் சொன்னால எந்த கோயிலுக்கு போயிருப்போம், கரெக்டாக எல்லாருமே முருகன் கோயில் சொன்னீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, என் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கீங்கிறத நேற்று நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி வந்து பிரேமா சுப்பிரமணியன் அவங்களுக்கு பிறந்த நாள். அம்மா, நீ நல்ல பல கோடி ஆண்டு நோய் நொடி இல்லாமல் 100 வருடம் நல்லா வாழணும், கடங்கப்பி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு இந்த அப்பாவும் அம்மாவும் மனசார வாழ்த்துறோம்மா. ரைட்டு. இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்கள், இட்லி, பஞ்சு போல் இட்லி. இட்லி, அதுக்கு வந்து வெங்காய சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய சட்னி அரைச்சோம்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட இது தாங்குங்க. இங்கே ஊற்றிக்கிறேன். இப்போ அப்பா நிறைய பேர் சாப்பிட்டு காமிங்கப்பா, அதுதான் நல்லா இருக்குப்பான்னாங்க. அதனால தான் அதான் சாப்பிட்டே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த சட்னிக்கு. இந்த வெங்காய சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை அரைக்கிற பக்கம் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.